உலகம் ரொம்ப பெருசுங்க. விதவிதமான பல மனிதர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர். அவங்களுக்கு நாடு வேற, மொழி வேற, இனம் வேற. ஆனா எல்லாத்துக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்குங்க. காதல். காதல் அந்த வார்த்தையை சொல்லும் போதே எவ்வளவு அழகா இருக்கு. இப்படி உள்ளுக்குள்ள ஒரு எனர்ஜி வரல, எனக்கு வருது. காதலே பல பேரு பல விதமா சொல்லுவாங்க. காதல்ங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. காதல்ங்கிறது பல முறை வாழ்க்கையில வரும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. காதல வெறும் டைம் பாஸா மட்டுமே பாக்குற ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. காதல்லையும் பல வகை உண்டு. ஒருதலை காதல், இருதலை காதல், முக்கோண காதல், நாற்கோண காதல், வாடவர். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் காதல்ங்கிறது ஒரு இளம் வயசுல எல்லாத்துக்கும் வர்ற, எல்லார் லைஃப்லயும் கிராஸ் பண்ற ஒரு அழகான இதமான ஒரு உணர்வு, ஒரு அருமையான உணர்வு. காதல் நரகம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா காதல் ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் வரும் அப்படின்னு சொல்றவங்க ஒண்ணு முதல் காதல்லையே வெற்றி பெற்றவங்களா இருப்பாங்க, இல்லாட்டி புட்டாள்களா இருப்பாங்க. காதல்னா என்னன்னு தெரியாம இருப்பாங்க, அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் காதல்ங்கிறது ஒரு அழகான ஃபீலிங். ஆனா இந்த படத்துல காதல ஒருத்தர் தேடுறாரு. அப்படித்தான் ஹீரோன்னு நினைக்கிறேன். காதலை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் இன்னொரு பையனையும் பார்க்க போறோம். அவர் வில்லன் அப்படி நினைச்சிடாதீங்க. ஒரு விதத்துல அவரும் ஒரு ஹீரோ தான். இவர் காதலை தேடிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் காதலை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்து மீட் பண்ணி பேச போறாங்க. இவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போறாங்க. அப்படி என்ன பேச போறாங்க உங்க கூட சேர்ந்து நானும் பாக்குறேன். என்னடா இவன் எதை தேடுறான்னு பாக்குறீங்களா? காதல் தாங்க. ஆமாங்க, ஐம் சர்ச்சிங் லவ். என் பேரு ராகுல். என்னால நம்பர் மாத்தின பொண்ணுங்க அதிகம். காரணம் நான் இல்லைங்க, என் காதல். எனக்கு காதலிக்க பிடிக்கும். ஐ லவ் டு லவ். I want to make love to someone all the time. I just want to share my feelings with someone. So I need a girl. I'm searching my girl. I'm searching my love. And I'm searching my kind of girl. எனக்கு லவ் பத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் லவ் பண்ணாம இருந்த நாளே கிடையாது. ஆனா இப்போ இந்த 10 நாள் நரக வேதனைங்க. நரகத்தை நான் பார்த்தது கிடையாது. சொல்லியிருக்காங்க, அதை வச்சு சொல்றேன். நரகம்னா இப்படித்தான் இருக்கும்னு. You know something? I am the best lover in the world. சீரியஸ் தாங்க. நான் காதலிக்கிற பொண்ண தேடிக்கிட்டு இருக்கேன். நான் காதலை காதலிக்கிறேன். என்ன காதலிக்க போற, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண நான் எந்த அளவுக்கு காதலிப்பேனோ அதை விட அதிகமா நான் காதலிக்கிறேன் என்னுடைய காதலை. காதல் ரொம்ப அழகானதுங்க. குறிப்பா என்னுடைய காதல் ரொம்ப ரொம்ப அழகானது. எப்படி சொல்றது? என் காதலை பத்தி சொல்லணும்னா இப்படி சொல்லலாம்.
என்னுடைய காதல் ஒரு வைர கிரீடம். எஸ், என்னுடைய காதல் ஒரு வைர கிரீடம் மாதிரின்னு சொல்லலாம். ஆனா அதை நான் கையில வச்சுட்டு சுத்துறேங்க. அது பாக்குற மத்தவங்க கண்ணுக்கு வெறும் சொம்பாத்தான் தெரியும். அதாங்க பிரச்சனையே. ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் மை லவ். தட் இஸ் த ப்ராப்ளம். ஆனா என்னுடைய காதலை புரிஞ்சு ஏத்துக்கிறவங்களை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். That's what I'm saying. I'm searching my kind of girl. அந்த வைர கிரீடத்தை தலையில ஏந்திக்க போற அந்த இளவரசியை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இனி எனக்காக ஒருத்தி புதுசா பிறந்து வர போறதில்ல. பிறந்துட்டா, ஆனா அவ எங்க இருக்கான்னு தான் தெரியல. அப்பா கூடவோ அண்ணன் கூடவோ காலேஜுக்கு பைக்ல போற பொண்ணுங்களுக்கு காலேஜ் போய் இறங்குறது வரைக்கும், இறங்கி அவங்களுக்கு டாட்டா காமிச்சு அவங்க காலேஜ் காம்பவுண்ட தாண்டது வரைக்கும் அந்த பொண்ணுங்க முகத்துல ஒரு ரியாக்ஷன் இருக்குமே, எப்பா! அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தமிழ்ல இன்னும் வார்த்தை இல்லைங்க. அந்த ரியாக்ஷனுக்கு பேரு என்னன்னு சொல்ல தெரியல. அதுக்கு தமிழ்ல வார்த்தை கிடைக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஐ மீன், தமிழ்ல இன்னும் வார்த்தை அவங்க கண்டுபிடிக்கல. ஏன்னா பொதுவா ஒரு காலேஜ்ல பசங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்தாலே ரொம்ப நடுங்குவோம், என்ன தெரியும்ல. ஆனா அதை விட பொண்ணுங்களுக்கு பயம் அதிகங்க. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருப்பீங்க. நான் சொல்றது பசங்களுக்கு புரியுதோ இல்லையோ, பொண்ணுங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நமக்கு பல பேரை பிடிக்கலாம், ஆனா சிலருக்கு ஒரு சிலரை மட்டும்தான் பிடிக்கும். அந்த ஒரு சிலர்ல ஒருத்தனா நான் இருக்கணும், இருப்பேன். எப்படி? நான் இது வரைக்கும் ஒரு சில பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன், பழகிருக்கேன். அவங்கதான் எனக்கு வரப்போறவங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இதுவரை ஒரு 7-8 பேர்கிட்ட நான் என் காதலை சொல்லிட்டேங்க. ஆனா அவங்க எல்லாருமே இல்ல, உன்னை நான் என் ஃப்ரெண்டா தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நட்புக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரமா என்ன? அப்படிதான் இல்லைங்க. நட்புக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப 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 பக்கத்துலதான். நல்ல காதல் நட்பில் மலர வேண்டுகிறேன். ஒரு நல்ல காதல் நட்புல தொடங்கி காதல்ல முடிகிறது. 2 புனித உறவுகளுக்கும் நன்மை சேர்க்குமே தவிர ஒன்றும் கலங்கப்படாது. அதை நம்ம இன்னும் சரியா யாருமே இன்னும் புரிஞ்சுக்கல. என் காதலை தேடிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே என் காதல் தாகத்தை தீர்க்க வருவாள் என்னவள். ஓஹோ, என்ன மாதிரி பொண்ணுங்க உனக்குலாம் கிடைக்குது. ஐயோ, இங்க பாரு, அங்க. சாரி, can't control. Where is my girl? ஐயோ, எல்லாரும் ஜோடிக்கிறியோ பொண்ணுங்களே. ஆண்டவா, எனக்கு ஒரு சப்ப பேராச்சும் கூட. Hey, Saumi. Hey, listen to me. Hey, listen, Saumi. Please stop. Hey, stop it, I say. Oh, shit. Body. என் பேர் அஸ்வின். எனக்கு பொண்ணுங்க கிட்ட பேசுறது ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட நிறைய பொய் சொல்லுவேன். எனக்கு பொய் சொல்றது அதை விட ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பொய்ய என்னால மெயின்டைன் பண்ண தெரியாது. ஸோ எப்படியும் கொஞ்ச நாள்ல மாட்டிக்குவேன். அதுக்கப்புறம் அவங்க கூட சண்டை போட்டு அதுக்கடுத்து வேற ஒரு பொண்ணை தேடுவேன். நல்லா செலவு பண்ணுவேன் பொண்ணுங்களுக்கு. எனக்கு பணத்தை பத்தி கவலை இல்லை. பொண்ணுகிட்ட பேசுவேன், செலவு பண்ணுவேன், ஜாலியா இருப்பேன். கேட்டா லவ்னு சொல்லிக்கிறேன். ஒரு லவ் இல்ல, பல லவ்.
ஆனா கல்யாணம்னு வந்தா எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவேன். எனக்கு காதல்னா ஜஸ்ட் டைம் பாஸ். கேர்ள்ஸ், பொண்ணுங்க, லவ். எஸ், ஐ லவ் திஸ் லைஃப். இப்போ கூட கொஸ்ட் போறாள, இவகிட்ட ஒரு சின்ன பொய் சொல்லியிருந்தேன், கண்டுபிடிச்சிட்டா. என்ன போயின்னு உங்ககிட்ட நான் சொல்ல விரும்பல. தட் இஸ் சீக்ரெட். ஓ ஃபைன். ஐம் ராகுல். மிஸ்டர் அஸ்வின், நீங்க காதலை ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் அதே காதலை தேடிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய கேரக்டர் எப்படின்னா, நீங்க இப்பதான் சொன்னீங்க, ஒரு பொண்ணையா பாக்குறது, போய் சொல்லி பேசி ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறது. ஸோ அந்த மாதிரி சொன்னீங்க. நீங்க நிறைய பொண்ணுங்க கிட்ட, இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசிருப்பீங்க, நிறைய பொண்ணுங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்க. எஸ், ஓகே. கிட்டத்தட்ட நானும் உங்களை மாதிரி தான். நானும் நிறைய பொண்ணுகிட்ட பேசியிருக்கேன், நிறைய பொண்ணுங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ஆனா நான் பொய் சொல்லலை, யாரையும் ஏமாத்தலை. நீங்க சொல்றீங்க பொய் சொல்லுவேன், ஜாலியா இருப்பேன். நான் அந்த மாதிரி இல்லை. நான் ஏன் இத்தனை பொண்ணுங்கள்ட்ட நானும் காதலை சொல்லியிருக்கேன்னா, நான் என் காதலை தேடிக்கிட்டு இருக்கேன். எஸ், ஐ எம் சர்ச்சிங் மை லவ். ஸோ எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் தனக்கு வரப்போறவங்களை பத்தி. ஸோ எனக்கும் ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஆனா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண போற பொண்ணை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் கொஞ்ச நாள் பேசுவேன், உண்மையை தான் சொல்லுவேன். ஆனா அவங்களுக்கு பிடிக்காது. போய் சொன்னா மேபி நானும் உங்களை மாதிரி இருந்திருக்கலாம், பட் எனக்கு பொய் சொல்ல பிடிக்காது. நான் பொண்ணுங்க கிட்ட பொய் சொன்னது கிடையாது. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ என்னுடைய லைஃப்ல நீ வந்து என்ன புரிஞ்சு நடந்துக்க போற பொண்ணா இருப்பேன்னு நம்புறேன். ஸோ அதனால நான் உன்னை காதலிக்கிறேன், நான் ஒரு சிலர்கிட்ட சொன்னேன். ஆனா அவங்களுக்கு வந்து ஐம் சாரி, உங்களை மாதிரி ஆளுகளை தான் பிடிச்சிருக்கேன். ஐம் வெரி சாரி இஃப் யூ ஹர்ட், இஃப் இட் ஹர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிக்கல, இட்ஸ் ஓகே. இந்த காலத்து பொண்ணுங்க ஒரு சிலர் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்காங்க. பட் என்னுடைய ட்ரீம் கேர்ள்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும். ஸோ எனக்கு எப்படின்னா, ஸோ அந்த காலத்துல பொண்ணுங்க எப்படி இருக்காங்க, ஒரு 1950s 1960s இருக்கிற மாதிரி பொண்ணுங்களும் இந்த காலத்துல இருக்காங்க. ஸோ நான் அவங்கள தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஒரு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல நான் கொஞ்சம் சொல்றேன். வெல், எனக்கு பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கூந்தல் அதிகமா இருந்தா பிடிக்கும், அடர்த்தியா இருந்தா பிடிக்கும். இப்போ நான் மோஸ்ட்லி அப்படி யாரும் இருக்கிறது இல்லை, பட் நான் அப்படி இருக்கிற ஒருத்தவங்களை தேடிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து கூந்தல் நீளமா அடர்த்தியா இருந்தா பிடிக்கும், லீனா, ஒரு மாநிறமா, நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி என்ன புரிஞ்சு நடந்துக்கிறதுல கேரக்டர்ஸ்லாம் நிறைய இருக்கு. அந்த காலத்துல கூட ஒரு ஒரு அரசன் வந்து பெண்களுடைய கூந்தல்லையே நேச்சுரலா அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்கா இல்ல ஆர்டிபிஷியலா அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு பட்டிமன்றமே வரும் அந்த நாட்டுல அந்த அரசன் சொல்லுவான். அதுக்கு அதை கண்டுபிடிச்சு சொல்ற புலவர்களுக்கு வந்து அவன் வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்கறத அனௌன்ஸ் பண்ணுவான். ஸோ அந்த காலத்துல அப்படி இருந்த கூந்தல் வந்து இப்போ அப்படி இல்லை. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு குனிஞ்சத்துல நம்புறாத ஒரு கேரக்டர், ஸோ என்ன மட்டுமே புரிஞ்சு ஏற்றுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். சிம்பிளா சொன்னா அந்த காலத்து பெண்களை தேடுற இந்த காலத்து ஒரு வாலிபன்னு கூட சொல்லலாம். மிஸ்டர் ராகுல், 1950s 1960s சொல்றீங்க. இப்போலாம் 10 வயசு பொண்ணு கிட்ட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கு, 15 வயசு பையன் கிட்ட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கு. ஃபேஸ்புக்ல எத்தனை ஃபேக்கான ஐடிஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்து அரசன் கூந்தலை பத்தி பேசலாம்னு சொல்றீங்களே, இந்த காலத்துல நாட்டு நடப்பு என்ன? இப்போ எப்படி நம்ம கூந்தலை பத்தி பேச முடியும்? ஐ திங்க் நீங்க ஆப்போனன்ட் பார்ட்டின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பாராட்டு விழா வைக்கணும், சினிமாவுக்கு கதை எழுதணும், அந்த மாதிரியா? இந்த காலத்துல ஒரு
ஒரு ஒரு சிஎம் வந்து கதை எழுதிக்கிட்டு கவிதை எழுதிக்கிட்டு இருந்தா என்ன மிஸ்டர் நாட்டு நிலைமை எங்க போகுது? பஸ் சார்ஜ் ஏறி இருக்கு. நாட்டு மக்களுடைய அத்தியாவசிய பொருளுக்கு அத்தியாவசிய தேவைகளை அவன் நிவர்த்தி செய்வானா? அதை விட்டுட்டு கூந்தலை பத்தி பேசுவானா? அந்த காலத்துல அது மேபி அது கற்பனையா கூட இருக்கலாம். அதை போய் நம்பிக்கிட்டு எனக்கு இன்னும் அந்த மாதிரி பொண்ணு தான் வேணும்னு நீங்க எப்படி சொல்லலாம்? இட் இஸ் நாட் அக்செப்டபிள். என்ன சார் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? எப்படி சார்? யுவர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ராங். இப்போ இருக்கிற இந்த காலத்துல எப்படி ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் ஃப்ரெண்டே இல்லாம ஒரு ஒரு அந்த காலத்து பொண்ணு மாதிரி வரணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? சோசியல் நெட்வொர்க்ஸ் இருக்கு, அவளுக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காதா? கோ எஜுகேஷன் இருக்கு, அவ ஒரு பையன் கூட வெளியே போய் காஃபி சாப்பிட்டு இருக்க மாட்டாளா? இன்ஃபாக்சுவேஷன்ங்கிற பப்பீஸ்ல அவளுக்கு வந்திருக்காதா? யாரையுமே லவ் பண்ணாம இருக்கிற ஒரு ஒரு பொண்ணு தான் உங்களுக்கு வரணும்னு நினைச்சா அது உங்க முட்டாள்தனம் சார். ஒரு மனுஷனுக்கு ஃபேமிலி லைஃப் சக்சஸ் எதை வச்சு சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு கணவனுடைய கடந்த கால வாழ்க்கை மனைவிக்கும், ஒரு மனைவியினுடைய கடந்த கால வாழ்க்கை கணவனுக்கும் தெரியாம அவங்க எவ்வளவு நாள் லைஃப் லீட் பண்றாங்க. அப்படி தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி சொசைட்டி கிட்ட எப்படி காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள எத்தனை சண்டை வந்தாலும் அவங்க சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் ஒன்னா இருக்காங்க. அவங்க கடைசி வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் தெரியாமலையுமே கடைசி வரைக்கும் இருந்து அவங்களுடைய லைஃப் முடியும் போது வரைக்கும் அவங்க ஒன்னா இருக்காங்க தெரியுமா? இப்போ இப்போ சொல்றாங்க ஃபேமிலி லைஃப் சக்சஸ்ங்கிறது இதை வச்சுதான் சொல்றாங்களே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ எல்லாம் தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி இருக்கிறதும் அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை தெரியாமலேயே இருக்கிறதும் தான் ஃபேமிலி லைஃப் சக்சஸ். இதுதான் உண்மை. டென்ஷன் ஆயிட்டேன்ல? உட்காருங்க மிஸ்டர், உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். சிட் டவுன். காலம் போற ஸ்பீடுக்கு ஏத்தாப்புல நம்மளை நாமளே மாத்திக்கணும். காலத்தோட ஒத்து வாழ கத்துக்கணும். அப்படி இல்லாட்டி பின்னாடி வர்றவன் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு படுகை பூட்டி சங்கிலே ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். இன்னும் 1960s 70s கிட்டத்தட்ட நம்ம அம்மா மாதிரி உள்ள ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பொண்ணு தான் நமக்கு மனைவியா வரணும்னு நம்ம நினைச்சோம்னா இந்த 2012 இந்த காலத்துல எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. பப்பீஸ் லவ் இப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே வருது. 8 வயசுல பப்பீஸ் லவ் வருது. 10 வயசுல ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துடுறான். இதுதான் இப்போ இருக்கிற ட்ரெண்ட். சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. தெரு ப்ரௌசிங் சென்டர் இருக்கு. ஸோ மன்மத கலை நீங்க எங்க வேணாலும் இப்போ பசங்க எல்லாம் கத்துக்கலாம். நாட் ஓன்லி பசங்க, பொண்ணுங்க அதோட சீக்கிரமாவே கத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சென்னையில ஸ்கை வாக் போயிருந்தேன். அங்க ஒரு புக் படித்தேன் அபவுட் சென்னையை பத்தி. என்னன்னா மோர் தென் 5, அதாவது 5 பேர்த்துக்கு மேல செக்ஸ் வச்சுக்கிட்டவங்களோட பெர்சன்டேஜ் லிஸ்ட் போட்டிருக்கான். 82%. ஸோ 4 பேர்த்துக்கிட்ட செக்ஸ் வச்சுக்கிட்டவங்க 3, 2, 1ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% கிடையாது. 18%. சென்னையில் சுத்தமா இருக்கிறவன் 18% தான் அப்படின்னு சர்வே சொல்லுது. ஆனா இந்த 20%ம் 10% ஒழுங்கமா இருக்க மாட்டான். சின்ன விளையாட்டு விளாண்டுருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இப்பெல்லாம் உள்ள வர்றவங்க அது பையனோ பொண்ணோ, என்னை பொறுத்த வரைக்கும் 50% பாதி பேர் ஒரு ரிஹர்சல் பார்த்தாரான். ஸோ மிச்சம் இருக்கிற 50% அவன் ரிஹர்சல்ல பாதி பார்த்துறான். நமக்கு வரப்போற மனைவியினுடைய கடந்த கால வாழ்க்கை நமக்கு தெரியாம இருக்கிறது தான் த்ரில்லு. நமக்கு தெரியாம இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கோங்க. ஸோ மனைவியினுடைய கடந்த கால வாழ்க்கை தெரிஞ்சா அவனுடைய வாழ்க்கை தோல்விதான். அதுக்கு டைவர்ஸும் முடிவு கிடையாது. இல்ல நான் அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு நீ டைவர்ஸ் பண்ணிட்டு வேற பொண்ணை போனா அவளும் அப்படித்தான் இருப்பான். இல்ல அப்படின்னா அவளும் அப்படித்தான். ஆக மொத்தம் நீ டைவர்ஸ் பண்ணனா உன்னுடைய ஆயுள் காலம் 60 70 எனக்கு தெரியாது.
அந்த 60-70 வரைக்கும் நீ டைவர்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இல்ல இன்டர்நெட்லாம் இல்ல அப்படின்னு, இன்டர்நெட்லாம் நான் போக மாட்டேன், வீட்டுல சிஸ்டம்ல இன்டர்நெட்டா அப்படின்னு நீ இன்டர்நெட்டை பேன் பண்ண முடியாது, இன்டர்நெட்டை குற்றம் சொல்லவும் முடியாது. மொபைல் இருக்கே, இப்பெல்லாம் 15-18 வயசுக்குள்ள எல்லார் கையிலயும் மொபைல் வந்துருது. ஸோ உனக்கு இது பல விஷயங்கள் மொபைல் மூலமாக கூட உள்ள வர சான்சஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் வரும். கிட்டத்தட்ட சபலப்படுறவங்க தானே. ஸோ வரக்கூடிய எஸ்எம்எஸ் உன் மனசை ஈஸியாக சபலப்படுத்தும். அனுப்புறவனை குத்த சொல்ல முடியாது, ஏன்னா அவனும் சபலத்தில் விழுந்ததுனால தான் நமக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறான். 15-18 வயசு, 15 ஒரு 20 வயசு ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு முக்கியமான வயசு. ஆனா அந்த வயசுக்குள்ள எல்லாரு கையிலையும் இப்போ மொபைல் வந்துருக்கு. ஸோ வெளியே போய் தான் கெட்டு போகணும்னு இல்லை, வீட்டுக்குள்ளேயே ஈஸியா அது கெட்டு போறதுன்னு சொல்ல முடியாது. இப்போ அது ட்ரெண்டு, இப்போ அதுதான் லைஃப். அது தவறு கிடையாது, இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அது தவறு கிடையாது. அது தவறுன்னு சொன்னா சொல்றவன் முட்டாள். ஒரு காலத்துல பப்ளிக்ல 2 பேரு கை கோர்த்துக்கிட்டு போனாலோ, இல்ல ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்துருந்தாலோ, ஒரு பையனு பொண்ணு ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்துருந்தாலோ, அவங்கள ஒரு கூட்டம் அப்படியே சுத்தி பார்ப்பாங்க. என்ன அவங்க பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சுத்தி பார்க்கும். அப்படி உட்கார்ந்துருக்கிற 2 பேரும் முட்டாள்கள்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்ப எல்லாரும் கூட்டம் கூட்டமா உட்கார்ந்துருப்பாங்க. எவனா ஒருத்தன் உத்து பார்த்தான்னா, ஏன் இப்படி அவங்க இப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தன் யோசித்தான்னா, அங்க பேரா 2 பேர் ஜோடிகள் உட்காந்துருக்காங்களே, ஸோ அவங்க எல்லாரும் முறைச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க, அவன் தான் முட்டாள்னு சொல்லுவாங்க. இதுதான் இப்போ இருக்கிற காலம். அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், காலம் போற போக்குல நீயும் மாத்திக்கணும். ஸோ நீயும் எல்லாரையும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நீயும் போய்கிட்டே இருக்கணும். இல்லை உனக்கும் ஏதாவது ஃபிகர் கிடைச்சா நீ அந்த மாதிரி உட்காந்துக்கலாம். இதுதான். இதோட உனக்கு இந்த காலத்து பொண்ணுங்களை பத்தியும் இந்த காலத்து காதலை பத்தியும் தெளிவா சொல்லணும், ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம அம்மா கிட்ட இருந்த ஒழுக்கம் இப்போ நம்ம தங்கச்சி கிட்ட இல்ல. நம்ம அப்பா கிட்ட இருந்த ஒழுக்கம் இந்த வயசுல நம்ம கிட்ட இல்ல. சிம்பிளா சொன்னா இதுதான் மேட்டர். இதுதான் இப்போ இருக்கிற காலம், இப்போ இருக்கிற காதல், இப்போ இருக்கிற பசங்க, இப்போ இருக்கிற பொண்ணுங்க. இல்ல மிஸ்டர், நீங்க சொல்றதுதான் கரெக்டு தான். பட் என்னமோ தெரியல, நீங்க சொல்றது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ராங்னு சொல்றீங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? நான் இல்லைன்னு சொல்லுவேன், இல்ல அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவேன். நம்ம 2 பேரும் பேசினா ஆர்குமெண்ட்ஸ் தான் வளரும். ஸோ ஒரு தீர்வு கிடைக்காது. ஸோ என்கிட்ட பேசிட்டு நீங்க எப்படியும் என்னுடைய கருத்துக்கள் தான் சரின்னு நீங்க ஒத்துக்க போறதும் கிடையாது. ஸோ உங்ககிட்ட எவ்வளவு நேரம் பேசினாலும் உங்களுடைய கருத்துக்கள் தான் சரின்னு நான் சொல்லப்படுறதும் கிடையாது. எனக்கு என்னுடைய காதல் பெருசு, என்னுடைய காதலை தான் நான் தேடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்க்குற காதல் எனக்கு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால எனக்கு கிடைக்கும், இதனால எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இதுதான் உலகம், இந்த மாதிரி தான் கேரக்டர், ஸோ இந்த மாதிரி தான் உங்களை. ஸோ உங்கள் கேரக்டர் வேறு, என் கேரக்டர் வேறு, நம்ம 2 பேரும் இனிமேல் பேசினா இட்ஸ் ஜஸ்ட் ஆர்கியூமெண்ட். ஸோ நீங்கள் உங்கள் வழியில் போங்க, நான் என் வழியில் போவேன். ஐம் சாரி, அண்ட் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஐம் சாரி அண்ட் பாய் பாய். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல ராகுல், பரவாயில்ல, பாய். என்னவன் இப்படி இருக்கான்? இதான் உண்மைன்னு சொன்ன நம்ப மாட்டான். அவனுக்கு என்ன பிரச்சனையோ? ஆனா அவன் வழியில போட்டோம். சின்ன பைய அதோ அங்க ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம ஒரு பொய் சொல்லி அவளை ஃப்ரெண்ட் ஆகிடலாம். ஓகே, வந்துடுறேன். அவர் கிடக்காரு. யாரோ ஒருத்தர் பேச்ச கேட்டு நான் எப்படி என்னுடைய காதல் தேடுறதை நிறுத்த முடியும்? கண்டிப்பா என்னுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யற ஒரு பொண்ணு இந்த பூமியில ஏதோ ஒரு மூலையில இருப்பா.
அதே 1970 1960s உள்ள ஒரு கேரக்டரோட ஒரு பொண்ணு, என்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பொண்ணு, என்னுடைய வயிறு கிரீடத்தையும் என்னையும் சேர்த்து அக்செப்ட் பண்ணிக்க போற ஒரு பொண்ணு இங்கதான் எங்கேயோ இருக்கா. இதோ நான் என் காதலை தேடி